தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது? அடுத்த 3 மணி நேரத்திற்கு மட்டும்தானா அல்லது அதற்கு பின்னும் மழையினுடைய தொடர்ச்சி இருக்கும்னு சொல்லியிருக்காங்களா? விவரம் என்ன? விஷ்ணு, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் பரவலாக மழை நீடித்து வருகிறது. குறிப்பாக இன்று, அதாவது அடுத்த 3 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற முன்னெச்சரிக்கை அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. அதில் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பேட்டு, கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து லேசானது முதல் மிதமான மழை என்று எடுத்துக்கொண்டால் ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளிக்குறிச்சி, விழுப்புரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த 3 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் 20 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்ற முன்னெச்சரிக்கை அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. விஷ்ணு, நன்றி தமிழரசி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.